ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா இந்த அளவுக்கு கோவமாக பேசி நான் மட்டும் இல்லை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது பஞ்சாப் மற்றும் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் மோதிய போட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. மும்பை அணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாட்டு வராங்க. மும்பை அணி பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க. அடுத்தடுத்து விளையாடிய போட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான் அடைஞ்சிட்டு வந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு சில காரசாரமான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அது என்ன சொல்லிட்டு முழுசாக அவங்க பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வந்து இந்த மேட்ச்சில் விளையாடலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காயம் காரணமாக வந்து இந்த போட்டியிலேருந்து விலகி இருந்தார். அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிக்காகவும் ரிக்கில்டனை தான் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனால் ரிக்கில்டன் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிக்காக் பார்த்தீங்கன்னா பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக விளையாடி 100 ரன்களுக்கு மேலே கடந்து தோனியுடைய சாதனையும் பார்த்தீங்கன்னா முறியடிச்சிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராக பார்த்தீங்கன்னா 50+ ரன்கள் எடுத்தவர்கள் வீரர்களின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா KL ராகுல் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணியின் கேப்டன், தற்பொழுது இந்திய அணி கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சு தன்மை என்ன எதுவுமே பார்க்காம வந்த முதல் பால்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு டக் அவுட் ஆகிட்டு திருப்பி அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டார். அதே போன்று பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சிறப்பாக விளையாடி இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவிண்டன் டிக்காக் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பொறுப்பை உணர்ந்து பார்த்தீங்கன்னா விளையாடிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன கேமியோ விளையாட வந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் அடித்த பந்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பவுண்டரி குஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தார். அந்த கேட்சை பார்த்த சைடில் உட்காந்துருந்து பார்த்த யார் அதாவது ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வாயடைச்சு போயிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவுண்டரி குஷனுக்கு மேலே நின்று அந்த கேட்சை வந்து 6 லைனுக்கு போகாமல் வெளியே தூக்கி போட்டு அந்த பந்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வீரர் வந்து பிடிச்சி அது வந்து விக்கெட்டாகவே மாறிடுச்சு. ஸோ சச்சின் டெண்டுல்கரே இந்த கேட்சை பார்த்து பாராட்டிருக்காருன்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் கிளம்புறாங்க மும்பை அணி பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே பந்து வீச்சில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய பவுலரான பும்ரா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்த ஷர்துல் தாகூர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகார் இவங்களும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பின்னடைவாகவே இந்த சீசன் போயிட்டுருக்கு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இது வந்து நாங்கள் வந்து சொந்த மைதானத்திலே இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சது எங்களுக்கு வந்து ரொம்பவும் சோகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்பதை நாங்கள் உடனடியாக ஆலோசிக்க வேண்டும். இது வந்து ஒரு தனிநபரின் தவறா, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து தப்பு செய்கிறோமா, அப்படி இல்லைனா நாங்கள் பிளான் பண்ணுறதில்ல அந்த பிளானில் நாங்கள் எதனா தவறு செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அதை வந்து ஆலோசித்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா மாற்றம் வரும் காலம் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தா அப்படியே தான் இருக்க முடியும். ஸோ வந்து ஒரு சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிளேயிங் லெவன்லேயும் சொல்லிட்டு மாற்றம் இருக்கலாம் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீரர்கள் வந்து ஏதோ பெரிய சாதனைகளை படைச்சிட்ட மாதிரி சும்மா வராங்க விளையாட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஆட்டத்தையும் பாதிக்கும் அப்படின்ற என்னுடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.